ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பைசன் காலமாடன். ஸோ இந்த படம் வந்து மாரி செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் த ரைட்டர். அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லீட் ரோலில் வந்து துர்விக்ரம், பசுபதி, அமீர், லால், அனுபமா அண்ட் ராஜ்யா விஜயன் அண்ட் அழகம் பெருமாள் வந்து லைக் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆன் கபடி பிளேயர் மனத்தி கணேசன் அப்படின்னு சொல்லி அவரோட லைஃப் கிட்டத்தட்ட இட்ஸ் அ பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட லைஃப் பேஸ் பண்ணி அண்ட் இன்னும் வந்து அந்த லேண்டில் நடந்த சில பிரச்சனைகளையும் வந்து பேசியிருக்காரு. ஸோ எஸ், ஸோ இந்த படம் வந்து செட் இன் 1994. ஸோ இந்த படம் வந்து லைக் என்ன சொல்கிறது, கிட்டான் அப்படின்னு சொல்லி கபடி பிளேயர், கபடி விளாட்ணுன்னு ஆசைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். ஸோ அவரோட டேலண்ட்டை வந்து அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் பிடி மாஸ்டர்ஸ் வந்து பார்த்து அவர் வந்து எப்படியாவது கபடிக்குள்ளே சேர்த்தி விடுறாரு. ஸோ பட் அவங்க அப்பா வந்து அந்த ஊரில் வந்து இருக்கிற பிரச்சனை, கபடினாலே அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரச்சனையில் தான் முடியும். அண்ட் சின்ஸ் பிகாஸ் தே ஆர் ஃப்ரம் லோவர் கம்யூனிட்டி, அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் இருக்கிறாரு. பட் இருந்தாலுமே அவங்க பையன் வந்து ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதுனால வந்து அவர் கஷ்டப்பட்டு என்னதான் சிக்கல்கள் வந்தாலும் அவர் எப்படியாவது வந்து நிறையா டீமில் சேர்த்தி அண்ட் அவர் விளாடுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தும் நிறையா டீம் அவரையும் சேர்த்திக்குது. ஸோ அதில் வந்து அவர் வந்து என்னென்ன கஷ்டங்கள் பட்டார் அண்ட் அவரோட ட்ரீம் அவர் அச்சீவ் பண்ணாரா இல்லையா, அவர் வந்து காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு நேஷ்னல் டீமுக்கு விளாடுற சில சிக்கல்களும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை போகுது. அண்டு இது மட்டும் இல்லாமல் பேக்ட்ராப்பில் வந்து அந்த ஊரில் இருக்கிற ரெண்டு வெவ்வேறு தலைவர்கள், வெவ்வேறு சாதியில் இருக்கிற வெவ்வேறு தலைவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையினால் அந்த ஊர் மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ரைவல்ரி எந்த மாதிரி இருக்குது, அதனால வந்து மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த இது எப்படி கண்டினியூ ஆகுது, அது வந்து எப்படி கிட்டானோட வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் பாதிக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேக்ட்ராப்பில் போகும். ஸோ இந்த பேசிஸில் தான் கதை கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்து முடித்தோடனே வந்த தாட் என்னென்னா, ஒரு சிலருக்கு தான் வந்து தேர் இஸ் அ கான்செப்ட் கால்டு ஆர்ட் சூஸஸ் த ஆர்டிஸ்ட். அதாவது ஆர்டிஸ்ட் வந்து ஆர்ட்டை சூஸ் பண்ணாமல் த ஆர்ட்டே வந்து ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணும். அப்படி தான் எனக்கு வந்து மாரி செல்வராஜை வந்து ஆர்ட் சூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா அவர் வைக்கிற ஒவ்வொரு ஷாட்டும், அவர் சொல்ல வர ஒவ்வொரு கதையும், அது ஏதோ ஒரு அவர் தொடர ஒவ்வொரு ஜேர்னருமே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் ட்ராமா எடுத்தார் போன படம். அது ஒரு மாதிரி அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கர்ணன் எடுத்தார். கர்ணனும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். அதுக்குள்ளே இருக்கிற சிக்கல், அதுக்குள்ளே இருக்கிற வாழ்வியல் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். பரியேறும் பெருமாள் எடுத்துக்கலாம். ஸோ அவரோட ஒவ்வொரு படமுமே ஒரு மைல் ஸ்டோன். அந்த ஒரு மைல் ஸ்டோனில் தான் பைசனும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு லைக் ரொம்ப இன்னொரு படம் சொல்ல வரதுட்ட வாழைலாம் வந்துட்டு வாழை ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னா, இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னரில் இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஜேர்னர்ஸ் வந்து யூஸ்வலி வந்து இட் வுட் பி அன் அண்டர்டாக் ஸ்டோரி, அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. ரொம்ப ரேராக வந்து ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ட்ராமாஸ் மட்டும்தான் வந்து அந்த மக்களோட வாழ்வியலும் ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பிரிஞ்சிருக்கிற பீப்புளை வந்து எப்படி சேர்த்துது ஒரு சேர்க்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் எனக்கு தோணுச்சு. ஸோ லைக் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் மாரி செல்வராஜ் கொண்டு வர ஒவ்வொரு லைக் மேக் பண்ணுற ஒவ்வொரு படமும்
அது வந்து ஜஸ்ட் ஒரு பர்ட்டிகுலர் ஜர்னராக மட்டும் அது கிராஸ் ஆகாமல் அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் கொண்டு வராரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்டர்டாக் ஸ்டோரியாக இல்லாமல் லைக் நிறையா விஷயங்கள் கொண்டு வராரு. ஸோ இப்போ நம்ம சார்பட்ட பரம்பரை கூட இட்ஸ் அண்டர்டாக் ஸ்டோரி அப்படின்னே நம்ம அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். பட் என்ன தான் வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு நியூவான ஒரு ட்ரையாக இருக்கும், அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னதான் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக இருந்தாலும் இது கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரையாக இருந்துச்சு எனக்கு. ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் அதை வந்து எடுத்துகிட்டு போன விதமாக இருக்கட்டும், அவர் பிரச்சனைகள் ரொம்ப சட்டிலாக பேசின விதமாக இருக்கட்டும். ஏன்னா கிட்டான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஒரு 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 எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் இல்லாத அவருக்கு வந்து அவருக்கு அவரோட ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம். அந்த ஸ்போர்ட்ஸை கன்சியூம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சட்டிலாக காமிச்ச படம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிங் பார்த்தோன்னா லைக் துருவிக்ரம் வந்து ஐ திங்க் ஹி இஸ் லிட்ரலி லிவ்ட் அஸ் கிட்டான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரோட கபடி மூவ்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் ஆக்டிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துல வந்து டைலாக் டெலிவரிஸ் வந்து ஆர் லைக் அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் அவரோட முந்தைய படங்கள் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாலும், பட் கபடின்னு கபடின்னு வந்துட்டா இருக்கட்டும், இல்லை எமோட் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அண்ட் பசுபதி சொல்லவே வேண்டாம். பசுபதி இஸ் லைக் அ ஜெம் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஆக்டிங் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த படத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. கிட்டானோட அப்பா வந்திருக்காரு. அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட தவிப்பு வந்து தெரிஞ்சிச்சு அவரோட ஃபேஸில். அண்ட் எஸ்பெஷலி அவரோட ஒவ்வொரு தடையும் அந்த கத்தியை எடுத்து வைக்கும் போதே அவர் ஒரு ரிக்ரெட்டோடு தான் அதை வந்து எடுத்து வைப்பார். ஒரு 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 சாய்ஸே இல்லாத அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும் அவர்கிட்ட. அண்ட் அவர் சந்தோஷப்படும் போதும் வந்து அந்த 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 ஃபேஸில் வர அந்த பெருமை வந்து ரொம்ப நல்லா எமோட் பண்ணி நடிச்சிருந்தார். அண்ட் ஆல்சோ லைக் அமீர் லால் அவங்களாம் சொல்லவே வேண்டாம். அவங்களோட ரோலில் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ராஜிஷா விஜயன் இந்த படத்துலேயும் அவங்க அக்காவாக நடிச்சிருக்காங்க, கிட்டானோட அக்காவாக நடிச்சிருக்காங்க. பட் ரொம்ப லைக் அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு 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 சின்ன பார்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டாக இருந்துச்சு. அதுதான் வந்து அந்த கிட்டான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஹோல்டு பண்ணுது. அவங்க தான் வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த அந்த விஷயங்களை வந்து லைக் என்ன சொல்கிறது, அந்த அந்த ஒரு ஒரு பேசிக்லி ஷீ இஸ் லைக் அ சப்போர்ட் சிஸ்டம். அவங்களோட வாழ்க்கையவே கிட்டத்தட்ட லைக் ஷீ சம்வாட் சாக்ரிஃபைஸ்ட், அது அந்த மாதிரியே சொல்லலாம். அண்ட் இவர் லைக் அனுபமாவோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ரோல் தான், பட் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த பிடி மாஸ்டராக நடித்த அந்த ஒரு ஆக்டர், அவரோட ரோலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவரோட ரோல் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பிடி மாஸ்டராக மட்டும் இல்லாமல், அவர் வந்து வேறு கொஞ்சம் ஒரு ஹையர் சமூகத்திலேருந்து வர ஒருத்தர் வந்து எப்படி வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த பசங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காஸ்ட் டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே அவர் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அந்த கயிறு வெட்டி விடுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறதா இருக்கட்டும், கையில் கட்டியிருக்கிற கயிறு வெட்டி விடுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து அந்த கேரக்டரை வந்து பார்த்து எழுதின ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் ஆர்க் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எந்த ஒரு கேரக்டருமே வந்து கம்ப்ளீட்லி அன்னெசரி அப்படின்னு சொல்லிட முடியாது. அனுபமாவோட கேரக்டருமே வந்து இந்த படத்துக்கு தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் அந்த ஒரு லவ் போர்ஷன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும், அதாவது அதை எடுத்துட்டாலுமே பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்
தராது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் அந்த ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஆர்க், கம்ப்ளீட் ஒரு ஆர்க் இருக்கதா இருந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த லவ்வுமே ரொம்ப ஒரு ரொம்ப நல்லா எழுதியிருப்பார் மாரி செல்வராஜ். பட் அது இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கு அது வந்து கரெக்டாக உட்காந்துச்சா அப்படிங்கிறது வந்து எனக்கு அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் மற்ற படத்தில் எல்லாத்தையுமே அந்த லவ் போர்ஷன் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். இந்த படத்தில் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு குறையாக பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னே சொல்ல முடியுமா அப்படின்னு தெரில. யூஸ்வலி ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். லைக் ஒரு அண்டர் டாக் இருப்பான், இல்லை வந்து ஒரு ஒரு வெல் ப்ரொஃபஷ்னலே இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரும், அவன் அதை மறுபடியும் எப்படி மீறி வரான் அப்படிங்கிற மாதிரி போகும். இல்லை ஒரு அண்டர் டாக் இருந்து அவன் எப்படி கஷ்டப்பட்டு வராம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே இல்லை. திஸ் 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 சம்வாட் ஃபால்ஸ் இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டான் வந்து ஒரு அண்டர் டாக் அப்படின்னும் கிடையாது. ஏன்னா கிட்டான் வந்து ரொம்ப நல்லாவே விளாடுற ஒரு பிளேயராக தான் இருப்பார், கபடி பிளேயராக தான் இருப்பார். பட் அவருக்கு வந்து மற்ற சிக்கல்களாக தான் இருக்கும். லைக் ஃபேமிலி, பர்சனல் லைஃப்பில் இருக்கிற சிக்கல்கள் இருக்கும். அவருக்கு அம்மா இருக்க மாட்டார். அதை தாண்டி பார்த்தா அவர் ஊரில் இருக்கிற ஒரே சமூகமாக இருந்தாலும் அவர் ஊரில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பாவுக்கும் அந்த கபடி டீமோட கேப்டனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால ஒரு சிக்கல் இருக்கும். சரி, அப்படி இல்லைனாலும் மற்ற டீமில் விளாட்ணுன்னா அப்படின்னா காஸ்ட் பேஸ்டு இஷ்யூஸ் இருக்கும். சரி, அதையும் தாண்டி போனால் வந்து லைக் இந்தியா லெவலில் போனாலுமே வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு சவுத் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நிறையா சிக்கல்கள் அவர் அந்த 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 ஸ்போர்ட்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கே அவ்வளோ சிக்கல்கள் இருக்கும். அதை ரொம்ப நீட்டாக காமிச்சிருந்தாங்க. இதை தாண்டி வந்து அந்த ஊரில் இருக்கிற ரெண்டு வெவ்வேறு சமூகத்தில் சேர்ந்த லீடர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற பிரச்சனைகளில் 2 பேருமே இவனோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இம்பேக்ட், ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தாலுமே அவங்க 2 பேரோட ஐடியாலஜிக்குள்ளேயும் இவர் வந்து சிக்க மாட்டார். அவர் 2 பேரோட ஐடியாலஜியுமே அவர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். இவரோட இதே வந்து ரொம்ப குழப்பமான ஒரு இதிலே தான் இருப்பார். அவரோட டைலாக்ஸ்லேயுமே வந்து நிறையா தெரியும். அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, லைக் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை வந்து அவரால் வந்து லைக் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவார். அங்கே இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் சினாரியோஸ், அங்கே இருக்கிற அந்த சாதி வேற்றுமை, இந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த 2 தலைவர்கள் ஏன் சண்டை. ஏன்னா வந்து ஒரு தலைவர் வந்து அவர் நல்லவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இவரோட கண்ணு முன்னாடி தான் வந்து அவர் வந்து ஒரு கொலையை பண்ணுவார். அப்படிங்கிற போது அதை வந்து அவரால் ஏற்றுக்கவும் பெருசாக மனசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய டைலமாவில் இருக்கிற ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஒரு லைக் அந்த மாதிரியான ஒரு சினோரியாவில் தான் இருப்பார். ஸோ அதெல்லாமே வந்து அந்த மாதிரியான சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்தில் இந்த யூஸ்வலி ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரைனிங் மோண்டாஜ் மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரியான ட்ரைனிங் மோண்டாஜஸ் இந்த சென்ஸ் இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து பெயினாக தான் இருக்கும். அது வந்து ட்ரைனிங் மோண்டாஜஸ் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனசிக்கல்கள் இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் ஓட ஆரம்பிப்பார். ஸோ அந்த மாதிரி அவரோட அந்த படத்துலேயே வந்து நிறைய இடத்துல வந்து அவர் ஓடுவார். ஸோ அதுதான் அவரோட ட்ரைனிங்கே. அந்த பெயின் தான் அவரோட ட்ரைனிங்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக பார்க்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இட்ஸ் கம்ப்ளீட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னு வேணால் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ் தட் மாரி டிட் அப்படின்னு பார்த்தா, அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற ரைவல்ரி வந்து ஒரு பேக்ரவுண்ட்லேயே தான் ஓடும். ஒரு ஃபோர் கிரவுண்டில் வந்து இந்த கிட்டானோட ஸ்டோரி ஓடினாலும், இந்த கிட்டானோட ஸ்டோரியிலேயே அந்த பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க.
எஸ்பெஷலி வந்து லைக் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டான் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட பேக்ரவுண்டில் சும்மா வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் மாதிரியான விஷயங்கள் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மூலயமா ஸ்டோரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த இஷ்யூவை வந்து அவர் வந்து ஒரு பேக்ரவுண்ட்லேயே தான் கொண்டு போவார். அது வந்து எந்த விதத்துலேயுமே வந்து இந்த மெயின் ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன என்ன விஷயங்களில் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தோணுச்சு. அண்ட் முக்கியமாக அந்த 2 தலைவர்கள் குள்ளே இருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடும்பமாக ஸ்டார்ட் ஆன ஒரு 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 இஷ்யூ தான் அது. அது எப்படி வந்து ஒரு ஒரு 2 சமூக மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி போச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப நீட்டாக அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரியே அதை வந்து எடுத்திருப்பார். அதெல்லாமே வந்து லைக் யூ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட் வே ஆஃப் லைக் டெல்லிங் த ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாமே வந்து நல்லா லைக் அது எஸ்பெஷலி அந்த சிஸ்டமும் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிருப்பார். அந்த சிஸ்டமுமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பார். ரெண்டு தலைவரையுமே வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷனில் தான் வச்சுருப்பார். யாரையுமே வந்து வில்லன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காது. அமீரோட கேரக்டரும் வந்து சில 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 நிறைய நல்லதுகள் பண்ணும், சில தவறுகள் பண்ணும். இந்த லாலோட கேரக்டருமே வந்து நல்லதுகள் பண்ணும், தவறுகள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பார். என்னதான் இப்போ லாலோட கேரக்டரை தான் கிட்டான் வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த சுற்று வட்டாரத்திலே வந்து ஒரு கிட்டான் அப்படிங்கிற ஒரு பேர், அந்த கபடி பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு இது கொடுத்தது அவர் 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 கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையே போகும். அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரவே டிசைன் பண்ணியிருந்தார் 2 இதுவுமே. அதெல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு ஆக்சுவலி அதை ஃப்ரேம் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு எனக்கு. இந்த படத்தில் முக்கியமாக வந்து சினிமோட்டோகிராஃபி, எல்எல்ஆர்எஸ் அவரோட சினிமோட்டோகிராஃபி வந்து இட் ரிஃப்ளெக்டட் வாட் மாரி செல்வராஜ் விஷன் இஸ். மாரி செல்வராஜோட படங்களில் வந்து நிறையா மெட்டஃபர்ஸ் இருக்கும், நடுவில் நிறையா ட்ரோன் ஷாட்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி அவரோட படத்தில் அந்த ஏரியல் ஷாட்ஸ் எல்லாமே இட் ஸ்பீக்ஸ் வால்யூம், இட் ஸ்பீக்ஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த ஃப்ரேமே ஒரு தனி ஸ்டோரி சொல்லும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறையா நிறையா அந்த ட்ரோன் ஏரியல் ஷாட்ஸ் இருந்துச்சு. அந்த ஏரியல் ஷாட்ஸ் எல்லாமே ஒரு கதை சொல்லும். அந்த மாதிரி தான் அவர் ஃப்ரேமும் பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி அந்த கெடா வர அந்த 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 ஒரு மாதிரி ஒரு ட்ரீம் சீக்வன்சஸ் மாதிரியான விஷயங்கள் வரும். அண்டர் வாட்டர் ஷாட்டில் வந்து ஒரு அந்த அந்த பைசனோட ஸ்கெலிட்டன் ஹெட்டு வந்து விழுகிறத எடுத்த விதமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ரேமிங்குமே இட்ஸ் போயம், இட்ஸ் அ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஒன்றுனா, மாரி செல்வராஜ் ஃபிலிம்ஸில் வந்து நிறையா மெட்டஃபர்ஸ் இருக்கும். இந்த படத்தில் அந்த மெட்டஃபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தோணுச்சு. இருந்துச்சு ஒரு சில இடத்துல, ஒரு சில 2-3 இடத்துல இருந்துச்சு. பட் அவர் நிறையா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த வைல்டு லைஃப்க்கு நிறையா, வைல்ட் லைஃப்னு சொல்ல முடியாது, ஒரு டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கோ இல்லை வைல்ட் லைஃப்க்கோ வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருவார். அது வந்து இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் லேக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு இன்னுமே வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலி அதான் ஃபீல் ஆச்சு. பட் சம்ஹவ் அது வந்து மிஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த
காஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ 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 ஒரு சில்லியான விஷயத்துக்கெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் அந்த பஸ்ஸு சீக்வன்ஸ். மாரி செல்வராஜ் அண்ட் பஸ் சீக்வன்சஸ்ன்னு நீங்கள் தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்குமே பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு 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 பர்சனலான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ஸு ஒன்று தான் வந்து லைக் அந்த 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 இடங்கள்ல இப்பயுமே வந்து பல இடங்களில் இப்போ கூட ரீசெண்ட்லி கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல வந்து ஒரு ஏரியாவில் வந்து லைக் அங்கே வந்து லைக் தலித் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து பஸ்ஸு நாங்கள் வந்து அங்கே ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் இன்னுமே பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் நாட் சிம்பிள், ஒரு சிம்பிளான இஷ்யூ அப்படின்னு பார்க்க முடியாது. இட் ஹேஸ் அ கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இன் தமிழ்நாடுல. பஸ்ஸு அண்ட் காஸ்ட் அப்படின்னே ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படின்னு நம்ம அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் அவர் வந்து மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலேயும் அதே மாதிரியான ஒரு பஸ் இஷ்யூ வருது. கிட்டத்தட்ட அதிலிருந்து தான் கிட்டானோட ஸ்டோரியுமே லைக் கிட்டானோட ஒரு ஸ்டோரியுமே வந்து எலவேட் ஆகுது. ஸோ அது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக எடுத்திருந்தார், அதை ஃப்ரேம் பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் போனதுக்கப்புறமும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரி வந்து அவன் அந்த ஒரு 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 சவுத் பிளேயர் அப்படின்னாவே வந்து எப்படி பார்க்குறாங்க, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த அளவுக்கு கஷ்டமாக போகுது, அங்கே எந்த மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப சட்டலாக சொல்லியிருந்தார் கதை ஃபுல்லாகவே. அண்ட் அந்த பேரியர்ஸ் தான் பேசிக்லி இந்த படத்தில் வந்து கிட்டானோட லைஃப் வழியாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பேரியர்ஸ் வந்து அது எஸ்பெஷலி வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட் ஆர் கம்யூனிட்டியிலேருந்து வந்துட்டால் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே எந்த அளவுக்கு வந்து ஒரு பேரியராக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த கடைசியிலையுமே அந்த ஒரு டைலாக் வரும். அவர் கேப்டன் வந்து உள்ளே வராமல் கிட்டான் அமுச்சு விடுவார். ஏன்னா அதுக்கு அவர் வந்து சொல்லுவார், அவன் வந்து யாருக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவார். அதுதான் வந்து பேசிக்லி இந்த படத்தோட அவுட் ஃப்ரேமே. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு படத்துலே. அண்ட் இப்போ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. அந்த பசுபதி அவரோட பையன் வந்து எந்த ஒரு தப்பான இதில் போயிடக்கூடாது அப்படின்னு அந்த கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். அண்ட் இல்லை அவனோட ட்ரீமை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து எப்படி வந்து அதை வந்து லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் பார்த்து பண்ணுறதா இருக்கட்டும். எஸ்பெஷலி ஏன்னா ஒவ்வொரு தடவை சண்டை வரும்போதும் அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து காம்ப்ரமைஸ் அதை வந்து என்னதான் அவர் வந்து அதை வந்து அவர் வந்து அடித்தாலும் அது வந்து எப்படியாவது வந்து ஒரு காம்ப்ரமைஸான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் அந்த சினாரியோவோ அந்த சிச்சுவேஷனோ அதுக்கு வந்து வழியே கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் வந்து மறுபடியும் அவரோட கேரக்டர் மூலிமா நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு கேரக்டருக்குமே நான் அந்த ஆர்க் சொன்னேன்ல, அது வந்து அவ்வளோ நல்லா எழுதியிருந்தார் மாரி செல்வராஜ். ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்ச அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லவ் போர்ஷன் வந்து மாரி செல்வராஜ் படங்கள்லாம் அந்த லவ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த படத்துலேயும் அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் வந்து எனக்கு பர்சனலி அது வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. வாழையில் கூட ஒரு சின்ன ஒரு லவ் போர்ஷன் இருக்கும். அந்த லவ் போர்ஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தரல. மேபி பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரியா அப்படின்னு என்னன்னு தெரில. பட் சம்ஹவ் வந்து அது வந்து உட்காரவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து
இதில் வந்து நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே வந்து போயிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுத்துச்சு. நடுவில் வந்து அவர் வந்து அந்த தாட் லைக் பேசிக்கலி இது வந்து அந்த ஃபைனல் மேட்ச்சில் அவர் விளாடுறதுலேருந்து அங்கேருந்து நினச்சி பார்க்குற மாதிரி தான் வந்து கதை மூவ் ஆன் ஆகுது. ஸோ அதை வந்து அது வந்து வேறு விதமாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து லைக் மாரி செல்வராஜோட ஃபிலிம்ஸில் வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்து ஒரு கபடி அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கபடி மேட்ச் ஒரு 5 இது போக சொல்லுவார், 5 ரைடு போக சொல்லுவார். ஸோ 5 ரைடு போக சொல்லும் போது ஒரு நடுவில் வந்து ஒரு பையன் வந்து அந்த பாலை தூக்கி போட்டு அந்த சைடில் உட்காந்து பார்க்குற மாதிரி பார்ப்பான். அதெல்லாமே கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருந்துச்சு. அது வந்து மாரி செல்வராஜ் வேறு மாதிரி வச்சுருப்பார். லைக் அது அந்த சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு இயற்கையான விஷயங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் மெட்டஃபராவோ இல்லை வேறு மாதிரி அது காமிச்சிருப்பார். பட் சம்ஹவ் வந்து இந்த படத்தில் வந்து ஸோ இப்போ இந்த ரிப்பீட்டேட்டிவ் ஃபேக்டர் சொன்ன மாதிரி நிறையா சீன்ஸில் வந்து அந்த ரிப்பீட்டேட்டிவ் இருந்துச்சு. அந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிச்சு. அது ஒரு மாதிரி ரொம்ப அது வந்து இவரோட ஸ்டைல் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதை மட்டும் வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபில்லர்ஸாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு வழியா. அது எனக்கு வந்து அது வந்து பார்க்கும்போது இட் டிட் நாட் ஆட் மச் மீனிங் டு தட் சீன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் மற்றபடி எனக்கு ஆன் த ஹோல் வந்து படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை சுற்றி நிறையா கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. அந்த கான்ட்ரவர்சிஸ் தனியாக ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். அதோட லிங்க் வந்து கமெண்ட்டில் தரேன். ஸோ எஸ், இப்போ வரைக்குமே அந்த ஸ்டாண்ட் அதுதான். பட் he did apologize for that. and I also think லைக் அவரோட ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸில் வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் நான் அந்த வீடியோலையும் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரோக்ரெசிவ் டைரக்டர்ஸ் கிட்ட தான் நம்மளால் பேச முடியும், அவர் கேட்க முடியும். ஸோ தட் லைக் அட்லீஸ்ட் they would stand as an example to change certain things in Tamil cinema அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. Bison is again his and also like Bison வந்து அவரோட ஐ திங்க் this is his like பிக்கஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். லைக் லென்த் வைஸில் சொல்லலாம். 2 hours 45 minutes பக்கம் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், அதுவுமே வந்து ஐ திங்க் இன்னும் வர படமும் வந்து அவர் வந்து தாராளமாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அப்படிங்கிறது தோணவே இல்லை. எவ்ரி திங் இட் மென்ட். It fell perfectly அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக மறந்துட்டேன், இந்த மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். நிவாஸ் கே பிரசன்னா அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு பாட்டுமே அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அவ்வளோ நல்லா இந்த படத்துக்கு பொருந்தி போயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அது மாரி செல்வராஜ் எடுக்கிற விதம் சொல்லவே வேண்டாம். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு பாடலும் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தார். இங்கே நிறையா மேட்சஸோட இதே வந்து அந்த பாட்டோட பேக்ரவுண்டில் தான் வரும். அது நல்லாவே வந்து சிங்க் ஆகிருந்துச்சு. தீக்கொளுத்தி பாட்டு வந்து லைக் எடுத்த விதமாக இருக்கட்டும், அண்ட் சீனிக்கல் வந்த போர்ஷனும் இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது சீனிக்கல் வந்த போர்ஷன் எல்லாமே எதிரே பார்க்கல அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது. பட் ரொம்ப நல்லா அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து நல்லா ஆப்டாக இருந்துச்சு அந்த பாட்டுக்கும் அந்த காட்சிகளுக்கும். அண்ட் எஸ், திஸ் இஸ் மை டேக் ஆன் பைசன். மாரி செல்வராஜ் இஸ் another well made film அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவரோட படம்
ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவரோட இன்டர்வியூஸ் பார்க்குறது அவ்வளோ ஒரு ஹோல்ஃபுல்லான ஒரு விஷயம். அவர் எந்த அளவுக்கு அந்த ஆர்ட்டை வந்து லவ் பண்ணுறாரு, அவர் அந்த 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 ஒரு படத்துக்குள்ளே இருக்கிற போகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் அவர் எடுத்துக்கிற விதம், அவர் கதை எழுதுகிற விதம், அவர் ஒவ்வொரு தடவை இம்ப்ரவைஸ் பண்ணுற விதம், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்குது. அவர் எஸ்பெஷலி பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சில ஃபியூ டேரக்டர்ஸ் லைக் நீங்கள் வந்து லைக் ராமோடது, அவர் லைக் வெற்றிமாறனது, ஆர் லைக் நீங்கள் வந்து இவரோடது கேட்கலாம், மிஸ்கினோடது கேட்கலாம். ஸோ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் அவங்களோட ஆர்ட்டை வந்து பேசும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மாரி செல்வராஜ் அவர் எப்படி இந்த படங்களை க்ரியேட் பண்ணுறாரு, எப்படி வந்து அவரோட ப்ராசஸ் போகுது, அவர் அந்த ஸ்டோரிக்குள்ளே அவர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ஐ ஹோப் ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து படம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. அண்ட் எஸ், அடுத்த படத்துக்கும் வெயிட்டிங், இப்போவே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். எஸ், லெட்ஸ் see how his filmography evolves. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டிஆர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.